பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்கிறோம். கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்திகளை ஒரு வல்லமையான வார்த்தையின் வாக்குத்தத்தங்களாக இருக்கும். மனிதன் உலகத்தில் வாழ்கிற வார்த்தைகள் அனுதினம் ஒரு வித்தியாசமான செயல்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஒரு செய்திக்காக நான் சென்னைக்கு புறப்பட்டு போகிறேன். நான் சென்னையில் ட்ரெயினை விட்டு இறங்குனது வேறு ஒரு செய்தி இந்த கிராமத்துக்குள்ளேருந்து ஒரு செய்தி கடந்து வருது. எனக்கு அது தெரியாது. அப்போது சென்னையில் இருக்கிறவங்க கிராமத்துக்குள்ளே வராங்க, நான் கிராமத்துக்குள்ளேருந்து சென்னைக்கு கடந்து போகிறேன். வெகு காலத்துக்கு பிற்பாடு சென்னைக்கு போக ஒரு ஆசை. இப்போ சென்னைக்கு போகிற சிலரை பார்க்கலாம் என்ற ஒரு ஆசையோடு தான் திட்டமிட்டு கடந்து போனது. ஆனால் கர்த்தருடைய ஆலோசனைகள் வேறு ஒரு விஷயம். ஏன்னா விபிஎஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. விபிஎஸ்ஸை கடந்த ஆண்டு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கும் போது, இந்த ஆண்டு கர்த்தர் எனக்கு அந்த ஆசீர்வாதத்தை மறுபடியும் கொடுத்து நடத்த சொன்னார். நடத்தி கொண்டிருக்கிறோம். விபிஎஸ் நடந்திருக்கு. அனுதினம் யாராவது ஒரு மூலியமாக தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒரு சிலர் என்றது 2 பேர் 2 பேர் சொல்லலாம், அதிகபட்சம் 3 பேர் என்று சொல்லலாம். இவங்க தன்னால் என்ற ஒரு சிறிய காணிக்கை மூலியமாக கொடுத்திருக்கிறார். ஒரு சிலர் கொடுக்கிறார்களா என்று தெரியாது. கர்த்தர் அதை பார்த்து கொள்வார். அப்போது இந்த சென்னைக்கு காலையில் கடந்து போய் ட்ரெயினை விட்டு இறங்கி ஒரு செய்தி வருது. அந்த ட்ரெயின் நேரம் வந்தவர் சொல்கிறாரு, கிராமத்தில் ஒருவர் மரித்துட்டார் என்று சொல்லி. அப்போ போன வேலையை உடனடியாக பார்த்து நான் திரும்பிட்டேன். மற்றவங்களை யாரும் தேவன் பார்க்க அனுமதியை கொடுக்கவில்லை. ஒரு திட்டங்கள் நம்ம இன்னாரை பார்க்கணும், இன்னாரை பேசணும்னு சொல்லி நினைக்கும் போது தேவன் அதை என்ன பண்ண மாட்டார், சில விஷயத்தை ஆயத்தப்படுத்தாதபடி ரொம்ப ஜாக்கிரதையாக நம்மளை நடத்துவார். நம்ம நினச்சிருப்போம் நம்முடைய சிந்தனைப்படி எல்லாம் நடக்கணும். அதெல்லாம் ஒரு காலம் நடக்காது. மனுஷனுடைய சிந்தனை கவலையை கொடுக்குமா. அது நல்லாயிருக்கும். நீதிமொழி புத்தகத்தில் கடந்த நாட்களில் கூட அந்த நீதிமொழி புத்தகம் 12 ஒருவர் எனக்கு அனுப்பினார்னு சொல்லி அது செய்தியில் நான் பகிர்ந்து கொண்டேன். அது ஏன் பகிர்ந்து கொண்டேன்னா, ஒரு மனிதனை கொடுத்து மனிதனை என்ன பண்ணுவான், ஒரு திட்டமிட்டு பேசி கொண்டிருப்பான். ஆனால் எங்களுக்கு என்னடானா, எந்த மனிதன் எத்தனை குற்றச்சாட்டினாலும் சுவிசேஷம் அறிவிப்பதும் கர்த்தருடைய வேலையை செய்வது நிதானமாக செய்வோம். அப்போது இங்கே நீதிமொழி புத்தகத்தில் படிக்கிறோம் பாருங்கள், அந்த வசனம் இன்றைக்கி செய்திகளாக பார்ப்போம். வாக்குத்தத்தம் இந்த மாதம் கொடுத்ததும் இதில் கலந்து பேசுவோம். அங்கே 12ஆம் அதிகாரம் 25 படிக்கிறோம் பாருங்கள். மனுஷனுடைய இதயத்தில் உள்ளது கவலை, அதை ஒடுக்கும்படி. அப்போ மனுஷனுடைய இதயத்தில் உள்ளது கவலை. அப்போ எப்படி இந்த கவலையை சரி பண்ண முடியும் என்று சொன்னால், அதுதான் அவனை ஒடுக்குமா. அந்த கவலை தான் அவனை ஒடுக்குமா. அது சரியானதா தப்பானதா என்று கிடையாது. நீதிமொழி புத்தகத்தை நீங்கள் வச்சுருந்தால் படிங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். இதை நான் உங்களுக்கு படிக்கிறேன். 12ஆம் அதிகாரம் 25 மனுஷன் இதயத்தின் உள்ள கவலை அதை ஒடுக்கும். எதை ஒடுக்கும்? சரீரத்தில் இருக்கிற எல்லா அவலங்களும் ஒடுக்கப்படுமா. எனக்கு சில காலங்களிலே அப்படி தான் சில பலவீனங்கள் நேரிட்ட காரணமே எனக்கு சில கவலைகள் தான். ஏன்னா நான் சுமார் 26 ஆண்டுகளாகுது ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டு. ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்ளப்பட்டு 50 வயதுக்கு முன்னாடியே, அதாவது இன்றைக்கி 56 வயசாகுது. வரக்கூடிய நாட்களிலே 57ஆம் வயது கடந்து போக போகிறோம். ஆனால் தேவன் கர்ப்பத்திலே தெரிந்து கொள்ளப்பட்டார். அப்போது 30 ஆண்டுகளில் தேவன் அறியாத வாழ்ந்தோம். அதுக்கப்புறம் தேவன் எங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார். அப்போ அந்த பலவீனத்தை பலப்படுத்தும்படியாக தேவன் ஏற்படுத்தின நாட்களிலே சரியாக நடந்து பயணித்து கொண்டே போகிறோம். அப்போது இன்றைய செய்தி பார்க்கும், மனுஷன் இதயத்தின் உள்ள கவலையோ அவனை ஒடுக்குமா. அவனுடைய கவலையை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை கடந்த ஆண்டில் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகள். அப்போது அந்த சூழ்நிலை நமக்கு என்ன போகுது, பலவீனத்தை கொடுக்கக்கூடியதா. சரீரத்தில் இருக்கிற அவலத்துக்குள்ள பல பாடுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும்போது, கர்த்தர் அடுத்த வசனம் அதிலே படிக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அவனை ஒடுக்கும், நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்குமா. அப்போ நல்ல வார்த்தைன்னா யாரும் நமக்கு பகிர்ந்து கொள்ளுவாங்க, கர்த்தரை தவிர ஒருவரும் கிடையாது. நல்ல வார்த்தை அவரை ஒண்டி தான் நம்மளை பேசி அதை நடத்தி கொள்ள வருவாராம்.
இது பார்க்குற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நல்ல வார்த்தைக்காக நம்ம பார்க்குறோமா என்று கேட்டால் கிடையாது. நல்ல வார்த்தை யோசிக்கிறோமா? கிடையாது. நல்ல என்ற வேத புத்தகத்தை படிக்கிறோமா என்றால் கிடையாது. அப்போது எப்போ படிக்கிறோம்? ஆபத்து நேரிடும் போதோ, இல்லை குறைகள் ஏற்படும் போதோ, அப்போ நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயத்தை இழந்து போகும்போது தான் அன்னைக்கு பிரசங்கம் பண்ணப்பட்ட யாரோ ஒரு போதகரோ, யாரோ ஒரு பிரசங்கியோ, யாரோ ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் என்ன பண்ணாங்க, பிரசங்கிப்பதை நினைக்க வைக்கும், பார்க்க வைக்கும், கேட்க வைக்கும். அப்போது நமக்கு நடந்த நன்மைகளை பகிர்ந்து கொள்ளுறோமா என்று கேட்டால் கிடையாது. அப்போ கர்த்தருடைய வேலை என்றது லேசானதில்லை. அதை செய்யாதிருந்தால் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லி ஆதியாகமம் புத்தகத்தில் 48ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் போகுது. அப்போது இந்த சபிக்கப்படக்கூடிய சூழ்நிலை என்னடான்னா, கர்த்தருடைய வேதத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? மறுதலித்தா கர்த்தருடைய வேலையை என்னடான்னா ஜெபிக்கணும், துதிக்கணும், வேதத்தை படிக்கணும். இந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் அழகாக. ஸ்தோத்திரங்களை வெளிவிட்டு தேவனை துதித்தோம் என்று சொன்னால் நம்ம குறைகள் எல்லாம் கர்த்தர் நிறைவாக்கி கொடுப்பார். அப்போது இன்றைக்கி என்ன மனிதன் என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? மாயக்கரன் தனக்கு அடுத்தவன் தன் வாயால் கெடுப்பான் என்று வேதம் ரொம்ப அழகாக சொல்லப்படும் 11ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தில். மாயக்காரன் அடுத்தவன் தன் வாயாலே மற்றவங்களை கெடுப்பானான். இன்றைக்கி எத்தனை பேர் எப்படி இருக்கான்? மாயக்காரனாக இருப்பான். சிலர்லாம் பேசுகிற விதத்தை பார்க்கப்படும்போது நமக்கு என்னமோ பெரிய நன்மை செய்வதை போல காணப்படும். நான் நிறைய அந்த மாதிரி சொல்லப்படும் போதெல்லாம் சிலரை ரொம்ப நம்புவோம் இல்லையா? ஏன்னா என்னை காட்டியும் அதிகம் வேத படிக்கிறவர்கள், வேதத்தையே அறிந்திருக்கிறவர். அப்போ அவங்களாம் எப்படி இருப்பாங்க? தேவனுக்கு ஒரு பிரியமானவர்களாக நடந்து கொள்வார் என்ற எண்ணங்கள் எப்போதும் இதயத்தில் இன்றைக்கும் அதுதான் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ சில விஷயங்கள் கர்த்தர் அனுமதிக்கப்படும் போது நான் விபிஎஸ் நடத்த போகிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒரு சிலருக்கு புத்தகங்கள் மூலியமாக இதுபோல் செய்தியின் மூலியமாக தெரிவித்து இன்றைக்கும் ஒரு 2 பேர், அடுத்தது 3 பேர் உதவி செய்திருக்காங்க. அவ்வளோதான், வேறு யாருமே அதை செய்யலை. ஏன்னா அதுக்குரிய காரணங்கள் நம்ம சொல்ல முடியாது. ஒருவருக்கு வறுமை இருக்கலாம், ஒருவருக்கு ஏன் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கலாம், ஒருவர் அதை மறந்து இருக்கலாம். அப்போ 3 விதமான கேட்டகரி அங்கே பார்க்குறோம். அப்போது கடவுளுடைய இடத்துல பார்க்கப்படும் போது இங்கே கவலை எங்கே வருதுன்னா, மனுஷன் இதயத்தில் உள்ள கவலை அவனை ஒடுக்கும் போது எல்லாத்தையும் மறந்துடுவானா. இன்றைக்கி மனுஷன் இந்த செய்தியை கேட்பானா என்று கேட்டால் கேட்க மாட்டான். ஏன்னா அடுத்தடுத்து அவன் என்ன பண்ணுறதுன்னு தெரிய ஓடிக்கொண்டே இருப்பான். அப்போது என்னைக்கு இதை சத்திய வசனத்தை கேட்கக்கூடியதா, இல்லை வேதத்தை படிக்கக்கூடியதாக, இல்லை ஜெபித்தபடி அந்த 3 விதத்தில் ஏதாவது ஒன்று பண்ண போது கர்த்தர் ஒரு மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ ஆண்டவரிடத்தில் எப்படி இருக்கணும்? தேவனுக்கு அர்ப்பணிப்பவர்களாக மாறினால், அப்போது இங்கே படிக்கப்படும்போது சில வசனம் இந்த மாதம் வாக்குத்தத்தம் கொடுத்தோம். ரோமர் புத்தகத்திலேருந்து 12ஆம் அதிகாரத்தை நம்ம படிக்கப்படும் போது ரொம்ப அழகாக இருக்கும். அதில் 12ஆம் வசனம், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இரு. ஒரு விஷயத்தை நம்பிட்டால் நீ சந்தோஷமாக இரு என்று இந்த மாதத்தில் 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்துக்கு வந்த ஜனங்களுக்கு தேவன் சந்தோஷப்படுத்தினார். 2வது, உபத்திரத்திலே பொறுமையாக இரு. உபத்திரம் வரப்படும் என்ன பண்ணிட்டோம்? ஒரு காலத்தில் நான் பார்த்தேன்னா எந்த உபத்திரம் வந்தாலும் யாருக்கும் ஒரு என்ன பேசுவாங்க மற்றவங்களை பற்றி யோசிக்க மாட்டேன். அப்பயே எனக்கு கேட்டுடணும். அப்படி தான் என் மனதளவு. ஏன்னா நிறைய பாடுகள் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறேன் இல்லையா? அப்போ எனக்கு இன்றைக்கி நேரத்தில் ஒரு 17 வயதில் என் தகப்பனார் மரித்த பிற்பாடு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் இன்றைக்கும் தேவன் தான் நம்ம நடத்தி கொண்டிருக்கிறார். அனுதினம் எனக்கு பலத்தையும் ஆரோக்கியத்தையும் சத்திய வசனத்தை கொடுக்க உபதேசங்கள் இல்லைன்னா கர்த்தருடைய வேலையை செய்து கொண்டு இருப்போம். இன்றைக்கி 26 வருஷம் அதுக்கு முன்னாடி பண்ணுவோம். எங்கேலாம் போவோம், எந்த ஸ்டேட்டுக்கெலாம் கடந்து போவோம், வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வந்து தன் குடும்பத்தை பராமரிக்கக்கூடிய எண்ணங்கள் சின்ன வயதில் ஏற்பட்டு என் தாயார் எனக்கு ரொம்ப பிரியமானவங்க. அதாவது கடினமாக திட்டின காலங்கள் போய் அந்த பார்த்த காலம் இருக்குது பாருங்களேன். அவங்க மரண காலத்தில் அவங்களுடைய மரணத்தை நினச்சி ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன் வருத்தப்படுவேன்னா, எல்லாருக்கும் உழைச்சாங்க. பிள்ளைங்களுக்காக செமையாக உழைக்கிற ஒரு எத்தனை திட்டினை கொண்டே இருந்தாலும் பேசிக்கொண்டே இருந்தாலும் உணவில் முன்மாதிரியாக இருப்பாங்க. அப்போது ஏதாவது ஒரு பழுதை கொடுத்தாலும் சரி, அந்த பழுதுக்கு ஒரு குழம்பு வைத்தாலும் அந்த குழம்பு எப்படி இருக்கோ தெரியாது, அந்த பிள்ளைகள் வயிறு நிறைஞ்சு உறங்கணும். இப்படி எங்களை நடத்தி தன்னறிமையை நாங்கள் மாற்றி அமைச்சு வர வரைக்கும் அவங்க என்ன பண்ணாங்க? எங்களை நடத்தி அவங்களுக்குன்னு ஒரு பலவீனங்கள் 2021ஆம் ஆண்டில் ஏற்படும் போது தான் அவங்க பலவீனத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனம் ஏற்படும் போது பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தாங்க. அவங்க பிள்ளைகள் நிமித்தமாக ஏற்படுகிற பிரச்சனைகள் ஏராளமாக அதை சொல்லப்படும் போதெல்லாம் அதை பெருசாக எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா
கர்த்தர் பார்த்து கொள்வார். இதுதான் அவங்களுக்கு நான் பேசுகிற ஆலோசனை. அவங்க என்கிட்ட கடைசியாக பேசப்பட்ட எத்தனையோ உண்டு. ஏன்னா அந்த தாயார் சொல்ல ஆலோசனையை மெல்லமாக கேட்டோம்னா நிச்சயமாக ஒரு சந்தோஷத்தை கர்த்தர் கொடுப்பார். தேவனுக்கு ரொம்ப பிரியம் இல்லையா? அப்போது கடவுளுடைய காரியத்தை இங்கே பார்க்கும்போது நம்பிக்கை சந்தோஷத்தை கொடுக்குமா. அப்போது நம்பிக்கையாக இரு, அப்போ சந்தோஷத்துக்கும். உபத்திரத்தில் பொறுமையாயிரு, ஜெபத்தில் உறுதியாக தரித்து இரு. ஜெபத்தில் எப்படி இருக்கும்? உறுதியான நம்பிக்கையோடு தரித்து நின்றால் நம்ம அப்போ இந்த மாதம் வாக்குத்தத்தம் என்ன கொடுக்குறாரு? ரோமர் புத்தகத்திலேருந்து அழகாக 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் போது நம்பிக்கையிலே நீ சந்தோஷமாக இரு. ஒரு விஷயத்தை நம்பி செய்கிறேன்னா சந்தோஷமாக இரு, அதை கொடுத்து ரொம்ப கவலைப்படக்கூடாதுன்றாரு. அப்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? நிறைய விஷயத்தை கவலைப்பட்டு நிறைய நான் பேசிக்கினே இருப்பேன். இப்போ சமயத்தில் கூட சென்னையில் இருக்கிற ஒரு ஊழியக்காரோட நான் பேசும்போது அது என்னன்னு தெரியல, பேசிக்கொண்டே இருக்கிறேன். திடீர்னு அவர்கிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். ஐயா, இனி வர நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்ள மாட்டேன், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்குது. ஏன்னா என் கஷ்டத்தையும் என்னுடைய சுமைகளும் சுமந்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தவிர வேறு யாரும் அதை சுமக்க மாட்டாங்க, ஆலோசனை கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் தாங்க ஐயா இந்த ஊழியத்தின் பாதைகளில் எத்தனையோ நான் கண்டு கொண்ட காரியங்கள் அத்தனையும் எனக்கு ரொம்ப இதை ஒருவேளை இதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தெரியும். ஆனால் கஷ்டப்படுத்தலை. இந்த உலகத்தில் மனிதர்கள் இப்படித்தான் அப்படித்தான் என்று சொல்லி அறியத்தக்க தேவன் வெளிப்படுத்துவார். அப்போது மனிதர்கள் சூழ்நிலை ஒரு காலத்தில் ஞானசேகர் வராரு அப்படின்னு சொன்னால் கடவுள் அனுப்பப்பட்ட ஒரு ஆட்கள் என்று சொல்லக்கூடிய காலங்கள் போல் இருந்து இன்னைக்கு இவர் வரலனாலும் பரவாயில்ல வேறு வைத்து பண்ணிக்கொள்ளலாம் என்ற கூட எண்ணங்கள் நிறைய நடந்தது. அப்போ ஆவடியிலேருந்து ஒரு ஃபோன் எனக்கு முன்மாறி வருது. நான் சொல்கிறேன் இன்றைக்கி வர முடியாது என்று சொல்லி, ஏன்னா அன்றைக்கி நிலைமை அப்படி இருந்தது. நான் போக முடியல, இன்ன வரைக்கும் போகலன்னு வச்சுக்கோ. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, பரவாயில்லங்க ஐயா நீங்கள் வரலன்னா பரவாயில்ல, நான் அந்த ஊழியக்காரை பார்த்துக்கொள்கிறேன். மறுபடியும் ஊழியம் பண்ணி அந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணார். அப்போது நான் என்ன சொல்கிறேன், முதல்ல என்னவாக இருக்கணும்? சந்தோஷமாக இரு, நம்பிக்கையில் சந்தோஷமாக இரு. இந்த காரியத்தை கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பார், ஜெபத்தை பண்ணிப்பார். அப்போ உபத்திரத்தில் பொறுமையாக இருன்றார். உபத்திரப்பட்டு நம்ம எழுந்து ஓடணுமானா எதுவும் இல்லை. நிறைய விஷயத்தை இன்றைக்கி மனுஷன் எப்படி நம்மளுக்கு எப்படியாவது ஒரு விஷயத்தில் கெடுப்பான். அதுதான் சொல்ல மாயக்கரை அடுத்தவன் தன் வாயால் கெடுப்பான் என்று சொல்லி அங்கே படித்தோம். நம்ம நீதிமொழி புத்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை வச்சோம். மாயக்கரை அடுத்தவன் தன் வாயாலேயே கெடுப்பான், அதுதான் உண்மை. அப்போ மாயக்காரன் கெடுக்கிற கேடுக்கு நம்ம போய் கடந்து போய் தன்னை அர்ப்பணித்து கொடுக்கும்போது மனசில் மனவேதனைகள் பெருகி போயிடும். பார்க்குறேன் அன்பு சகோதர சகோதரிகளை, கர்த்தர் சொல்கிறாரு உன் நம்பிக்கை எதை வச்சிருக்கு, நீ சந்தோஷமாக இருன்றாரு. அப்போது நம்பிக்கையாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கணுமா? அப்போது நம்பிக்கையில் நீ சந்தோஷமாக இரு, உபத்திரத்தில் பொறுமையாக இரு, ஜபத்தில் உறுதியாக தரித்து நில்ன்றார். ஜபத்தில் எப்படி இருக்கணுமா? உறுதியாக தரித்து நில். இந்த மாதத்தில் நீ உறுதியாக தரித்து நின்று ஜெபித்து பாருங்கள். உங்கள் குறைகளை இன்றைக்கே உம்மை ஆசீர்வதித்து பெருக செய்வார். நாளைக்கு விபிஎஸ்ஸுடைய நாட்களை நடத்தி கொண்டிருக்கிறோம். திடீர்னு கிராமத்தில் எங்கள் கிராமத்தில் என் தாயாருடைய சகோதரன் தான் இவர் இறந்துட்டார். அதனால் நாளைக்கு கூட்டம் நடக்குமோ தெரியாது. ஆனால் விபிஎஸ்ஸுக்காக செய்ய வேண்டியதுக்கு இன்னும் சில பணங்கள் தேவைப்படுகிறது. யாருக்கெல்லாம் இந்த செய்தி வருதோ கேட்குறீங்களோ இல்லை பார்க்குறீங்களோ தெரியாது, உடனடியாக உதவி செய்யுங்க. என்ன உதவி செய்ய முடியல வரலங்க உங்களுக்கு அப்படின்னு நினைக்காதீங்க. இதே நம்பருக்கு எனக்கு ஃபோன் உங்களுக்கு எதுக்கு அனுப்புனா அதே நம்பரில் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அனுப்ப வேண்டிய வேலைக்கு நான் சொல்லி கொடுக்குறேன், அனுப்புங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பார். இதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. பெரியவர்களை சுவிசேஷம் சொல்லி இட்டுன்னு வர முடியும், ஆனால் குழந்தைங்களை இட்டுன்னு வந்து சேர்க்கணும் போது ரொம்ப கஷ்டம். அவங்கள சரி கட்டுறது சரியாக இருக்கும். திண்ணனூர் பகுதி கடந்து போனோமா, சில குடும்பம் கடந்து போகும்போது இந்த பிள்ளைங்க என்கிட்ட பேசுகிற விதங்கள் பார்த்தீங்கன்னா நானும் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு குடும்பத்து பிள்ளையை பார்த்து இன்னொரு குடும்பத்து பிள்ளைகிட்ட சொல்லுவேன் என்னுடைய பேத்தி அதுதான். அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த பிள்ளைங்க கோவப்படுவாங்க. அந்த கோபம் எனக்கு ஒரு சந்தோஷமாக மாறும். அப்படி இந்த பிள்ளைகளெல்லாம் ஒரே விதமாக கொண்டு வந்து இந்த விபிஎஸ்ல அந்த வசனத்தை சொல்லி அவங்க ஆடி பாடி மகிழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவது தேவனுக்கு ரொம்ப பிரியமானது. சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் விடு என்று சொன்ன அந்த தன்னிடத்தில் ஆடு பாடுற பிள்ளைகளுக்கு நன்னால் இயன்றபடி ஏதாவது செய்வோமே. இந்த விபிஎஸ்ஸுக்காக நம்ம நிச்சயமாக செய்தால் நிச்சயமாக இந்த செய்தி உங்ககிட்ட வரும்போது பார்த்த உடனே உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை மேலும் மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.